தமிழ் வாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் தான். வைரமுத்து இப்போ எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் விரிவா. சோ வாங்க அவரை சந்திச்சு பல விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ பழைய பாடல் எல்லாமே இப்போ புது படத்துல வந்து இணைக்கிறாங்க, அது ஒரு அங்கமா வந்து வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒரு சில பேர் அதை ஏதோ தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றது இருக்குல்ல, அப்படி கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா ஒரு போல செய்தல் இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அப்ப அந்த ஆரம்பத்துல செய்தவர்களுக்கு அது ஒரு பெருமை தானே அது. அதனால அது தவறு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கலை சுதந்திரத்துல அது ஒரு விஷயம். என்ன அதுக்கான ஒரு உரிய ஒரு அனுமதி வாங்கிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. அது ஒரு விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க எதுக்கு கேட்கறீங்கன்னு தெரியுது. இளையராஜா இஷ்யூ தான் அதுக்கு ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் வைரமுத்து இப்ப வருது தலைப்பு. அப்ப இளையராஜாவுடைய இதை பாத்தீங்கன்னால இளையராஜா இசையில இடம்பெற்ற அவர் இசையமைத்த படங்கள்லயே பழைய பாடல்கள் வந்திருக்குல்ல. அதுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லை. அதை பத்தின பேச்சே இல்லை. இளையராஜா வந்துதான் அதை கலப்புறாரு. அந்த மாதிரிதான் இருக்க இல்லையா. இப்ப அதுவே வந்து பல்வேறு வித சிக்கல்கள்ல இருக்கு. மேற்கத்திய நாட்டு சட்டத்தை வச்சுதான் இங்க சொல்றாங்க. எப்படின்னா அங்க வந்து இசையமைப்பாளருக்கு தான் உரிமை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா அங்க வந்து இசையமைப்பாளரே வந்து உரிமையாளராக இருப்பாரு. அவரு பணம் போட்டு வந்து ஒரு ட்ரூப் வச்சிருப்பாரு. அவங்களே வந்து சார்பில் எழுதுவாங்க. அப்புறம் மியூசிக் ட்ரூப்புக்கு ஒரு பணம் கொடுப்பாரு. அந்த மாதிரிதான் மைக்கேல் ஜாக்சன் உட்பட அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இங்க வந்து ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்ணதுக்கு, ஆனா மைக்கேல் ஜாக்சன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இல்லையா? அததான் சொல்றேன். அந்த மாதிரி தான் மேற்கத்திய இசை இருக்கும். இங்க வந்து டிஃப்ரெண்ட். இங்க வந்து ஓனர் யாருன்னா ரியலா பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் தான் ஓனர். ஏன்னா அவர் பாட்டு எழுதுறவருக்கு அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. மியூசிக் டைரக்டருக்கு அவர் தான் கொடுக்குறாரு. அந்த மியூசிக் இவங்களுக்கு அந்த லேபுக்கு அவர் பணம் கொடுத்துறாரு. அதை தவிர மியூசிக் டைரக்டர் கொடுக்குறாரு. அங்க மியூசிக் டைரக்டர்கிட்ட வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு முதற்கொண்டு இவர் கொடுத்துடுறாரு. அந்த இபி பில்லு முதற்கொண்டு கொடுத்துடுறாரு ப்ரொடியூசர். அப்ப இதுக்கான ஓனர் வந்து யாருன்னா ப்ரொடியூசர் தான். அதான் நியாயம். ஆனா அந்த சட்டத்திட்டத்தையே நம்ம இங்கேயும் வச்சிருக்கிறதுனால இந்த வேறுபாடை பார்க்காம அந்த சட்டத்திட்டத்தை இங்க பின்பற்றுறோம். சோ சட்டப்படி இளையராஜா சொல்றது சரி, நியாயப்படி இளையராஜா சொல்றது தவறு. அது வந்து தயாரிப்பாளருக்கு தான் அந்த உரிமை உண்டு. இவர் வந்து தனக்கான பணத்தை வாங்கிட்டு அந்த படத்துக்காக இசையமைச்சு கொடுத்துடுறாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொருத்தரையும் வந்து யாராவது மீட்டிங்ல, அதாவது சார் இந்த இதுல இசை நிகழ்ச்சியில பாடினா கூட எனக்கு பணம் கொடுக்கணும்னு இளையராஜா சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து தான் இங்க இருக்கிற சட்டப்படி தவிர நியாயப்படி தர்மப்படி அது தவறான ஒரு விஷயம். ஓகே. சோ ப்ரொடியூசருக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ ஏன் இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அததான் சொன்ன. இங்க இருக்கிற சட்டம் அந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற சட்டம் என்னன்னா ப்ரொடியூசரை விட அந்த இவங்களுக்கு தான் உரிமை இருக்கு, இசையமைப்பாளருக்கு அப்படின்னு இந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தினுடைய தவறு சவுத்லயுமே அப்படிதான் இருக்கா? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இசையமைப்பாளர் வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்து இசை அமைக்கும் போது ஒரு படம் உருவாகும் போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணணும்? இந்த இதுக்கான பணம் கொடுத்துட்டேன் இசையமைப்புக்கு, அதனால இந்த முழு உரிமை எனக்குன்னு அவங்க எழுதி வாங்கிக்க வேண்டியதுதான். எழுதி வாங்காத வரைக்கும் என்னாச்சு? இப்ப இளையராஜா இசையில் அந்த மாதிரிலாம் எழுதி வாங்காத பல படங்கள் இருக்கிறதுனால இவர் எல்லாமே தனக்கு சொந்தங்கிறாரு. ஆனா அது வந்து நியாயம் அல்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா யங் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே பழைய பாட்டை எடுத்துதான் ஒரு சாங்காவே வந்து போடுறாங்க. சோ நியூ ட்ரெண்டுக்கு போடுற மாதிரி அவங்க கிட்ட ஸ்டஃப் இல்லையோ? அப்படி இல்ல, இது ஒரு வகையான யுக்தி தான் ரசிகர்களை கவர்றதுக்கு. இப்ப நம்ம ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அப்ப இன்றைய இளைஞர்களை வந்து தியேட்டருக்கு இழுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. கொஞ்சம் ஏஜெடான ஆட்கள் மனசுல ஓடிட்டு இருக்கணும் அந்த பாட்டு. சரி, அதை எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாப்போம், தியேட்டருக்கு வரட்டுமேங்கிற ஒரு யுக்தி தான். மற்றபடி இப்ப திறமை இல்லாதவர்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே நம்ம சொல்லிட முடியாது. இப்ப உதாரணமா இப்ப பல பேர் சொல்லலாம். உதாரணமா ஜிவி பிரகாஷ் எடுத்துக்குவோம். அப்படி இசையில வந்த பாடல்கள்லாம் நீங்க பாருங்க வரிசையா, அதுல அதிரடியான விஷயம் இருக்கும். இப்ப அனிருத்தம் பாத்தீங்கன்னா அதிரடி மட்டும்தான். ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா அதிரடியும் இருக்கும், மெலோடிஸ் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் அவர் அறிமுகமானார்ல வசந்தபாலனுடைய இயக்கத்துல ஒரு அறிமுகமான முதல் படத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்கிறார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஆனா அதே ஜிவி பிரகாஷுடைய இசையில வந்த சமீபத்துல வந்த படத்துல பழைய பாட்டு சேர்த்தாங்க. எதுக்கு சேர்க்கிறாங்க? இவரால முடியல அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வகையான ரசிகர்களை இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. உடனே கங்கை அமரன் பேசினாரு, நாங்க பாட்டு இல்லாம உங்களால முடியுதா போதா. ஆனா இதே கங்கை அமரன் என்ன சொன்னாருன்னா இளையராஜாவை பார்த்து
உனக்கு ஏன் இவ்வளவு காசு பணத்தாசை, ம், நீ உன் படத்துல பழசெல்லாம் போட்டது இல்லையா, ம். பழைய பாட்டை எடுத்து நீயே மெட்டு அமைச்சது இல்லையா, Okay, இல்ல உன் பாட்டையே மறுபடியும் நீ போட்டது இல்லையா அப்படின்லாம் பொது இடத்துலயே கேட்டாரு கங்கையமரன். இப்ப okay. இன்னைக்கு அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னு பிளேட்டை மாத்தி போடுறாரு. ம், இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப ஜிவி பிரகாஷ் மாதிரியே டேலண்டடான ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த பழைய பாட்டை போட்டுதான் அவங்களோட வந்து நிரூபிக்கணுங்கிறது கிடையாது. இது ஒரு யுக்தி. ஓகே. சோ எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம முதுகுல இருக்கிற அழுக்க பார்க்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்க பார்க்கணும்னு. சோ இளையராஜாவே அப்படி பண்ணும்போது அவரையும் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணும். இப்ப அதுதான் ஒருத்தருடைய மனநிலை இருக்கு இல்லையா, ம். அந்த மனநிலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னன்னா, இப்ப ஒரு தடவை பஞ்சி அருணாசலம் சொன்னாரு, ம். இளையராஜாவுடைய முதல் படம் அன்னக்கிளி இருக்கு இல்லையா, அந்த ஆமா. அன்னக்கிளி உன்னத்திடம் ஒரு பாட்டு வரும். அது யாருன்னா அவங்க அம்மா பாடுவாங்களா, இளையராஜா அம்மா. ஓகே. இப்ப இளையராஜா அம்மானா அவங்க உருவாக்கின பாட்டு இல்ல, அதுவும் பல 100 ஆண்டு காலமா காலங்காலமா பல்வேறு பேர் வந்து வழி வழியா பாடி 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 வந்தது இது கிராமிய இசை. அதை எடுத்து தான் இவர் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி எத்தனையோ பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஒரு 1000-2000 வருடம் முன்னாடி இருந்த கிராமிய இசை தான் ம். இன்னைக்கு பல்வேறு பரிணாமங்கள் வருது. அதையே இளையராஜா நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஆனா இதெல்லாம் அவங்க உணர்றது இல்லையே. ம், ஏதோ இசையை தானே கண்டுபிடிச்ச மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க இல்லையா. ம். அதுதான் தவறு அப்படிங்கிறோம். நம்ம இளையராஜாவோட இசையை நம்ம ரசிக்கிறோம். அவருடைய இந்த சில குணாதிசயம் இருக்குல்ல, ஆமா. அந்த ஒரு குணங்கள் தான் நமக்கு வந்து ஒவ்வாமையா இருக்கு. சோ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பத்தி வருவோம். அதுல ப்ரொடியூசர் தியாகராஜன் வந்து ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் தான் வந்து காசு கொடுக்கணும், நான் வந்து அதுக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் வந்து கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு பல பேர் வந்து இளையராஜாவை பார்த்து கத்துக்க சொல்லுங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ணாங்க. இத பத்தி சார்? இல்ல, உண்மையாகவே என்னன்னா தியாகராஜனுடைய கலை உள்ளத்தை பாராட்டணும். ம், அப்ப அவர் இந்த திரையுலகத்தை எவ்வளவு நேசிச்சு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்திருக்கும் ம். அப்படின்னு அவர் சொன்னது வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி நீ போட்டேன்னு அது மாதிரி கேட்கிற ஆட்கள் உண்டு. ஓகே. ஆனா இது உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு, மனதார சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, எப்பயோ அந்த பாட்டு நாங்க போட்டோம், அப்பயே ஹிட் ஆச்சு, ம். இப்ப இத்தனை வருடம் கழிச்சு மறுபடியும் கேட்க வச்சிருக்கீங்க, ஹிட் ஆகிருக்கலாம், மகிழ்ச்சி தானங்கிறாருல. அப்ப ஒட்டுமொத்தமா திரையுலகின் மீது அவருக்குள்ள ஒரு காதல். ஓகே. இது வந்து திரையுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கணும். ம், இப்ப இன்னைக்கு இருக்கிற திரையுலகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. படம் ஓடுறது அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு, கதை பிரச்சனையா இருக்கு, ம். அப்புறம் வந்து கதையை உருவாக்குறது மட்டும் இல்ல, யாரு கதைங்கிறது பிரச்சனையா இருக்குது, அது மாதிரி படத்தை வெளியிடுறது பிரச்சனை இல்ல, எல்லாமே பிரச்சனையா இருக்கிற ஒரு சூழல்ல ம். ஒரு சுமூகமான அந்த தியாகராஜனுடைய இதை பாக்குறப்ப பார்த்தா ஒரு பாலைவனத்துல வந்து சோலைவனம் பார்க்கல, ஆமா. அந்த மாதிரி இருக்கு. அவருடைய அந்த ஒரு வார்த்தைகளை கேட்டோன்னா நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ம். இப்ப தியாகராஜனை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும். ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுமே தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட யாரும் பெர்மிஷன் வாங்கல அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கு அவர் மனம் வருந்துறாரா? ஆனா அது வந்து வாங்கணும், அது ஒரு முறையா வாங்கணும். சோ அவர் மனம் எடுத்து வருந்துறாரா? போட்டது மகிழ்ச்சின்னு இவர் சொன்னது சந்தோஷம் நமக்கு இல்லைங்களா. அதே நேரத்துல படம் வரதுக்கு முன்னாடியே, அந்த காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அனுமதி வாங்குறதுங்கிறது ஒரு முறையான ஒரு விஷயம் தானே. ஓகே. அதை செஞ்சிருக்கணும். அதை இன்னும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரும் செஞ்சா நல்லது. ஓகே. சோ இப்ப இருக்கிற யங் டைரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பல பழைய பாடல்கள் போடுறாங்க, யங் மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும். சோ சம்வேர் அவங்க சீனியர்ஸ் இண்டஸ்ட்ரியில மதிக்கலையோ? இல்ல, அது எப்படி மதிக்கலன்னு எப்படி அர்த்தம்? ஏன்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கலன்ற ஒரு விஷயம் அனுமதி வந்துட்டே வாங்கி இருக்கு. அதை செஞ்சாங்கன்னா அது ஓகே, பிரச்சனை கிடையாது. மற்றபடி அனுமதி வாங்காம இருந்தால் அது நிச்சயமாக அது தவறு. அது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வரதானே செய்யும். ம். அதனால அது அதே நேரத்துல இளையராஜாவுடைய இசையில வந்த சில படங்கள் பழைய பாட்டை எடுத்து பயன்படுத்தணும் போது, இந்த 96 படத்துல வந்த பிரச்சனையை போது கூட ம். அந்த பட தயாரிப்பாளர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யாருகிட்ட உரிமை இருக்குதோ நான் அந்த மாதிரி வாங்கிட்டோம், அது தெரியாம இவர் பேசியிருக்கிறார். ம். யாரு? இளையராஜா. அப்ப அதுல இளையராஜா பண்ணதுதான் தப்பு. யார்கிட்ட இவர்கிட்ட உரிமை இல்லாத ஒரு விஷயத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு, என்கிட்ட பர்மிஷன் கேட்கலான்ட்டாரு. ம். ஆனா அவங்க வந்து உரிய உரிமை யார்கிட்ட இருக்குதோ அதை வாங்கிதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ம். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய் விட்டாரு வந்து, இதெல்லாம் வந்து ஆண்மையற்றத்தனம், அது இது என்ன ஆன்மீகவாதி, அதுல என்ன ஆண்மை பெண்மை, இது எவ்வளவு வந்து ஒரு பெண்ணடிமைத்தனமான ஒரு மனநிலை பாருங்க. ம். ஒரு மனித பிறப்புல ஆண் என்ன பெண் எல்லாம் சமம் தான், எல்லாரும் அதுதான். இது மாதிரி படம் ஒரு ஆண்மை இல்லை அவங்களுக்கு ஒரு சொந்தமா இருக்குது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த 96 படத்திலே வந்து இது என்னன்னா, அந்த பழைய காலகட்டத்தை சொல்வதற்காக ஒரு குறியீடாக வந்து இளையராஜாவுடைய இசை பாடல்களை வச்சிருந்தாங்க. ஓகே. இப்ப நம்ம பல பேருக்கும் வந்து என்ன இருக்குன்னா, அதுல அதுவும் கொஞ்சம் அதிகமா போற மாதிரி தோணுது. இது வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர், தேவேந்திரனா இருக்கட்டும், ம். அந்த ஊமை விழிகள், அப்புறம் வந்து லட்சுமிகாந்த் பியாரிலால், இப்படி வரிசையா சொல்லலாம். ஓகே. சோ அந்த மாதிரியான பாடல் எடுத்தா கூட அந்த பழைய ஞாபகம் இல்லை. ஆனா இவங்க என்னமோ கண்ணை மூடிட்டு இளையராஜா மட்டுமே அப்படின்னு போக்கஸ் பண்றது இருக்குல்ல, அதுவே கூட தவறா தான் இருக்கு. அது அந்த அளவுக்கான அதீதமான போக்கஸ் தேவை கிடையாது. ஓகே. இந்த காப்பிரைட் இஷ்யூ எங்கேருந்து சார் ஆரம்பிச்சது? அதுதான் தமிழ் திரையுலகை பொறுத்த அளவுல இளையராஜா கலப்பினது. இதுக்கு முடி வரைக்கும் அவரே பயன்படுத்தி இருக்கிறாரு. ம். இந்த சட்டம் பல காலமா இருக்கலாம்,
அப்படின்னு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தரப்புல சொல்றவங்க இவர் மட்டும் வச்சுக்கல, அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வந்து அந்த இவங்களுக்கு மியூசிக் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு, எழுதுன கொடுக்குறாரு, அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும். இந்த சட்டம் வந்து என்னன்னா, யாரு பணம் போடுறா? ப்ரொடியூசருக்கு தான் வரணும். அதான் நியாயம். அப்ப எத்தனையோ சட்டத்தை நம்ம மாத்திருக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த சட்டத்தை மாத்தணும். அதுதான் நியாயமா இருக்கும். அப்ப ஆனா இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கிளைம் பண்ண ஒரு படத்துக்குமே அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து கிளைம் பண்ணலையே காப்பிரைட். அங்க ஒரே துறையில இருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் அவரை வந்து படம் வாங்க வேண்டியது ஒரு சூழல் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இன்ஃபுளுன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இத்தனை வருடமா இருக்கிறாரு இவர் இளையராஜா இருக்கிறாருன்னா அவருக்கான ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அவரு மகன்களை வந்து இசையமைக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு இசையமைப்புக்கு கேட்கிற மாதிரி இருக்கலாங்கிறனால அவங்க கேட்காம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாமே தவிர மற்றபடி இது நியாயமே இல்லாது. அதே மாதிரி தியாகராஜன் அவர்கள் இன்னொன்னும் வந்து சொல்லியிருப்பாரு, நான் தான் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்கணும், ஏன்னா இவங்களாலதான் என் பாட்டு திருப்பி ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பல பேருக்கு காண்டா இருக்கும்ல. அது ஒரு வகையில நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே அவருடைய மனசை பாராட்டணும். அது எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கணும் அவருக்கு. நம்மளுடைய ஒரு இதை பயன்படுத்துறாங்க, பயன்படுத்தினவங்க வந்து அனுமதியும் கேட்கல வேற. ஆனா அதை கூட அவர் பெருசா எடுத்துக்கல. ஒரு சின்ன வருத்தம் இருந்தா கூட மகிழ்ச்சிப்பா நானே உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு, அதான் சொன்னேன், சினிமா மீது இருக்கக்கூடிய ஒரு காதல். அதுதான் இதோட வெளிப்பாடு வந்து அது அப்படி வெளிப்படுது. ஓகே, சோ இப்போ வைரமுத்து அவர்கள் போட்ட ட்வீட் வந்து பரபரன்னு வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். காலங்காலமா அவரோடதை எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ அதை வெளிக்கொண்டு வர காரணம் என்ன? இப்ப இவர் இதை பாத்தீங்கன்னா, வேட்டையன் படம் அந்த அதோடைய ஆடியோ நிகழ்ச்சி நடந்தது. மறுநாளே அது ரஜினி நடித்த வேட்டையன் படத்துடைய இது நடந்தது. மறுநாளே இவர் என்ன பண்றாரு, இது மாதிரி சோசியல் மீடியா தன்னோட பக்கத்துல போடுறாரு, இதே ரஜினி நடித்த பாட்ஷா படத்துக்கு நான் வந்து பாட்டு எழுதினேன், அப்ப தயாரிப்பாளர் ஆரம்பி வந்து எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் 10,000 15,000 வாங்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னது சரியாது. பாட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 50,000 கொடுத்தாரு. என்ன காரணம், பாட்டு அவ்வளவு அருமையா இருந்துன்னு சொன்னாரு. அது எப்ப அந்த ஆடியோ நிகழ்ச்சி நடக்குது, அதாவது தன்னை வந்து வாய்ப்பு தரல வைரமுத்துக்கு, உடனே கிளம்பிடுவார். இவர் இப்ப இல்ல, அதாவது இவருடைய மகன்கள் கார்த்தி கபிலன் எல்லாம் தலையெடுக்கிற வரைக்கும் இவர் சொன்னது என்னன்னா, நான் திரும்பி பார்க்கிறேன், எனக்கு அப்புறம் கவிஞர்களே தென்படலன்னு சொன்னவர் தான். அதுக்கப்புறம் 1000 பேர் இருக்கான், இவருக்கு முன்னாடி 10,000 பேர் இருக்கான். ஆனா இவருக்கு மட்டும் முன்ன பின்ன யாருமே தெரிய மாட்டாங்க. அவர் கபிலன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒருத்தர் இருக்கு, கபிலன் ஒருத்தர் இருந்துட்டாரு அப்படின்ட்டு. இவரு பையன் இது ஒரு மாதிரி மண்டகணும்னு சொல்லலாமா? இது ஒரு வகை மனநிலை, அது தேவையில்லாத ஒரு மனநிலை. அது அதாவது ஊரோடு ஒத்து வாழ இருக்குல்ல, உலகத்தோடு ஒட்டி உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது இந்த உலகத்துல நம்ம மட்டும் வாழல, எல்லாரும் வாழ்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலை இல்லாம எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அதீதமான சிந்தனை எண்ணம் இருக்கு இல்லையா, அதோடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த இதுக்கு படத்துக்கு, ரஜினி படத்துக்கு அது மாதிரி பண்ணி தான் பாட்ஷா படத்துக்கு பண்ணாரு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தக் லைஃப் இதுக்கும் வந்து மணிரத்னம் இவரை கூப்பிடல, ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சாரு, இவரை கூப்பிடல, பாட்டு எழுதுறதுக்கு இது இல்லை. இப்ப அந்த படம் அந்த நேரத்துல இந்த மேட்டர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. மணிரத்னம் இசையமைத்த இயக்குன 2 படங்கள் அதுல இருக்கு. மௌனராகம் ஒண்ணு இருக்கு, உயிரே ஒண்ணு இருக்கு. இதுல என்ன பெரிய காமெடி அப்படின்னா, 2 விதத்துல அது காமெடி. மௌனராகம் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வார்த்தைன்னு சொல்லலாம். ராகவத்துல ஒரு மௌன ராகங்கிறது. உயிரேங்கிறதுல என்ன இருக்கு, ஒரு நாளைக்கு நம்மளே 10 தடவை அங்க போனா உயிரை எடுத்துட்டாண்டாங்க சொல்றோம், அங்க போய் கீழே நிக்க வச்சு உயிரை எடுத்துட்டாண்டா அப்படின்னா, அங்க வந்துட்டு இருக்க ஒருத்தன் வந்து மோத பார்த்தான், உயிர் பேருக்கு நல்ல வேலை தப்பிச்சான், இப்படி கேஷுவலா சொல்ற வார்த்தை அது. தவிர அந்த உயிரே படத்துல பாட்டு இவருதான் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அந்த லிஸ்ட்ல வந்து தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிறதையும் சேர்த்து இருக்கிறாரு. என்னுடைய பாடல் வந்து தலைப்பு வச்சுட்டாங்க, அனுமதி கேட்கலன்னு சொல்ற லிஸ்ட்ல. அது சீனு ராமசாமி இயக்குன தேசிய இயக்குனர். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து இன்னைய வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், ஒரு மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நெகிழ்வான படங்கள். மாமனிதன் வரைக்கும் வந்து அது மாதிரியான ஒரு படம். அதுக்கு அடுத்தது கூட இப்போ ஒன்று வந்தது, ரொம்ப அற்புதமா எடுக்கக்கூடிய ஒரு மக்களுடைய இவருடைய படங்களுக்கு வைரமுத்தா எழுதிட்டு இருக்கிறார். தென்மேற்கு பருவ காற்றுங்கிறது நம்ம வந்து டவசர் போட்ட காலத்துல இருந்தே வந்து ரேடியோல கேட்கிற வார்த்தை தான். இந்த மழை காலத்துல தென்மேற்கு பருவ காலத்துல மழை வரும் போகும் வரும் ஏதோ ஒரு விஷயம், அது அந்த படத்துக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் வச்சிருக்கிறாரு. டைட்டில் என்னன்னு கேட்டிருப்பாரு, தென்மேற்கு பருவ காத்துங்கன்னு இவர் சொல்லியிருப்பாரு இயக்குனர். சரி, அதை வச்சு ஒரு பாட்டு எழுதுறதுன்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு.
ஆனா என்ன சொல்லிட்டாரு, நான் எழுதின படத்துல இருந்து தான் அதை எடுத்துட்டீங்கிற மாதிரி. ஒரு சாதாரண வார்த்தைகள் அவர் போட்ட அந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாலே சிரிப்பு வரும். இங்க போனா வந்தா அப்படிங்கிறதெல்லாம் கூட இவருடைய வார்த்தைகளாக என்னமோ வந்து தான் தான் வந்து தமிழையே கண்டுபிடித்த மாதிரியும், இது மாதிரி தமிழ் யாராவது எழுதுனாங்க பேசுனாங்கன்னா அவங்க தன்கிட்ட காப்பிரைட் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் பார்ப்போமே பாருங்களேன், பெரிய காமெடியா இருக்கும். பணிவிலும் மலர்வனம் இதெல்லாம் வந்து ஒரு கவித்துவமான ஒரு விஷயம், ஒரு இதான இருக்குண்ணா. இப்ப இதே மாதிரி மற்றது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்ணாளனே, என்ன விலை, சண்டைக்கோழிங்கிற வார்த்தையில என்ன சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த தங்க மகனா இருக்கட்டும், அது இந்த மாதிரியான விஷயம் கூட அதை நான் சொன்னது மாதிரி இவர் எல்லாத்துக்கும் சொந்த கொண்டாட ஒரு பிள்ளை இருக்கு. நான் தான் தமிழ், யாராச்சும் வந்து இப்ப பேஸ்புக் ட்விட்டர்ல தமிழ்ல எழுதுனீங்கன்னா எனக்கு காப்பிரைட் கொடுத்துரும், இல்ல பேசுனீங்க டிவில பேச யூடியூப்ல பேசுறீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துரும் ஒரு பிள்ளை இருக்கு. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அது சினிமா டைட்டிலுக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அப்ப அந்தந்த படங்கள் வரும்போதே எனக்கு இந்த டைட்டில் ஏன் வரிகளை ஏன் எடுத்தீங்கன்னு ஏன் கேட்கல? அதாவது அந்த வாய்ப்புகள் நமக்கு வரும்போது மௌனமா இருந்துட்டாரு, மௌன ராகமா. ஏன்னா அந்த வாய்ப்பு அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதாரு. நினைக்கிறது இல்ல, அதான் நடந்திருக்கு. இவருக்கு வாய்ப்பு வந்து தேடி வர்ற வரைக்கும், இல்ல இவரே போய் கேட்டா கூட அவங்க கொடுக்குற வரைக்கும் இவர் இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கல. இப்ப வந்து வாய்ப்புகள் இல்ல, ஆக பெரும்பாலும் இல்ல. குறிப்பா வந்து இவருடைய பழைய கூட்டாளிகளாக இருந்த ரஹ்மானா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், இவரை வந்து ஒதுக்கிட்டாங்க. அப்ப இந்த ஒரு கோபத்துல வந்து இவர் சொல்றாரு, இல்லைன்னா உடனே சொல்ல வேண்டியதுதானே, அது ஏன் என்கிட்ட நீங்க வந்து அனுமதி வாங்கல. இதுல என்னன்னா மறுபடியும் சொல்றது, தென்மேற்கு பருவக்காத்தை ஏன் சொல்றேன்னா, இவருக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய இயக்குனரையும் போட்டு தாக்குறாரு. அந்த படத்தோட இயக்குனர் சீனு ராமசாமி தான் படங்களுக்கெல்லாம் இவரை தான் எழுத வைக்கிறார். இப்ப அடுத்த படம் எடுத்தாலும் வைரமுத்து தான் எழுத வைப்பார், அந்த மாதிரியான ஒரு உறவு. அப்ப அவருடைய மனநிலையை வைரமுத்துக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விக்ரஸ்ன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்துல, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறார். அதோடைய வெளிப்பாடுதான் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல வந்து தன் இருப்பை காட்டிக்கணும், கோபத்தை வெளிப்படுத்தணும்ட்டு யாரையாவது போட்டு அடிக்கிறது, கைய சுழற்றுறது, எவன் மாட்டினானா பரவாயில்ல அப்படின்னு அந்த லெவலுக்கு போயிட்டாரு. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயமும் பாருங்க, இப்ப இதே திரையுலகத்துல வந்து எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. பெப்சி பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை நடந்திருக்கு. அதை விட இன்னொரு என்னன்னா, இவரு சொல்றாருல்ல அந்த தலைப்பு திருட்டு மாதிரியே கதை திருட்டே நடந்திருக்கு. அந்த இஷ்யூ எத்தனையோ பார்த்தோம், கத்தி துப்பாக்கி அது இதுன்னு எத்தனையோ படங்கள் ஒவ்வொரு இதுலயும் பார்த்தோம். அந்த மாதிரியானதை இவர் சார்ந்த திரைத்துறையில நடக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. இவர் ஒரு படைப்பாளி தானே. அதெல்லாம் பாட்டுலாம் எழுதுறாருல, தொழிலாளின்னு எத்தனை பாட்டு எழுதுறாரு, கவிதைகள் எழுதுறாரு. இல்லாம அந்த தொழிலாளர் பிரச்சனை பெப்சி பத்தி எதுவும் பேசியிருக்கிறாரா, எழுதியிருக்கிறாரா? பஞ்சாயத்து பண்ண வேணாம், அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப இவர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே இருக்கிறது. இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஒரு பெருசா கிளப்புறது, இல்ல இல்லாத பிரச்சனையை கூட கிளப்புறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா 2018 சின்மயி வந்து மீட்டு இஷ்யூ வந்து கலப்புனாங்க வைரமுத்துக்கு எதிராக வந்து. அப்படி இன்னுமே சின்மயி தான் வந்து பேன் பண்ணாங்க, வைரமுத்து இன்னும் இண்டஸ்ட்ரியில தான் வந்து இருக்காங்க. அவருக்கு வெட்டரன் லிரிசிஸ்ட்ன்ற ஒரு பட்டமும் வந்து இருக்கு, ஒரு பேரும் வாங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் பெரும்பாலும் இப்ப அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இல்ல இது உண்மையான விஷயம் தானே, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, வெளிப்படையா பாக்குற விஷயம் தானே அது. அவருக்கான முதல்ல வந்து வரக்கூடிய படங்கள்ல 180 படங்களுக்கு அவர் தான் எழுதுவார். இப்ப அந்த மாதிரியானது இல்ல ஒண்ணு. இதை விட்டு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த 96 படம் இருக்கு இல்லையா, அதுல இளையராஜா இஷ்யூ வந்த மாதிரியே இவருடைய இஷ்யூ வந்துச்சு இல்ல. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுல வந்து தான் எழுதிய பாடல் வைரமுத்து பேர்ல வந்துருச்சுன்னு பாடலாசிரியர் புகார் தெரிவிச்சாருல, கோவிந்த் வஸ்தா தானே புகார் தெரிவிச்சாருல. அப்ப வந்து இவர் வாயே திறக்கல. அந்த இயக்குனர் தான் வந்து இப்படி இல்ல அப்படி இல்லைங்கிற மாதிரி பூசிமலை தர இல்ல. அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா, பாடலாசிரியர் யுகபாரதி வந்து வெளிப்படையா ஒரு மீட்டிங்ல பேசுனார். தென்றல்னு ஒரு படம், சங்கர் பச்சான் இயக்கிய படம். அதுல நான் எழுதிய பாடல் வந்து தந்தனானேன்னு ஒரு பாடல், அது வந்து இல்ல வைரமுத்து பெயர்ல வந்தது அப்படின்னாரு. அதுக்கு யாருமே பதில் சொல்லல. சோ இதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, பாடலே வந்து மற்றவங்க பாடத்து வந்து இவரு பேர்ல வந்துருக்குது, அப்ப அத பேர் என்ன சொல்லுவாரு? எதுவுமே சொல்லலையே. இது வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, பல காலமாகவே உண்டு. உதாரணமா என்னன்னா, அமர்க்களம்னு ஒரு திரைப்படம் ஞாபகம் இருக்கும், அஜித் நடிச்சது. இதுல வந்து சத்தம் இல்லாத இனிமையை கேட்டேன்னு நம்ம வரிசையா கேட்டேன்னு வரும். அதுல ஒரு வார்த்தை 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன்னு இருக்கும். இது அப்துல் ரஹ்மானுடைய, கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய வார்த்தை.
ஓகே. அவர் அட்டைப்படம் போட்டே இருக்கும் தலைப்பு, அதை எடுத்து இவர் பயன்படுத்துறாரு. ம். இந்த அலையில் ஓய்தலை படத்துல வந்து அந்த விழியில் விழுந்துன்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஓகே. பாட்டு இருக்கு, அது விழியில் விழுந்து உறவில் கலந்து இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல அதுல உயிரில் கலந்த உறவே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது யாருடைய வரினா வள்ளலாருடைய வரி. வள்ளலார் பெருமான் இருக்கிறாரு, அவருடைய கவிதை வரி தான் அது. என்ன அப்படின்னா, அவர் எழுதுனது வந்து கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த களிப்பே, என் உருவில் கலந்த அழகே, என் உயிரில் கலந்த உறவே. இந்த வார்த்தை யாருடையது? வள்ளலாருடைய வார்த்தை. அப்படியே அழகா உருவிட்டார். இது என்ன கதையும் சொல்லி இருக்கிறாரா? இல்ல, சொன்னது கிடையாது. இப்படி நிறைய அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்த கவிஞர் அறிவுமதி வந்து பானிறை கவர்தல் ஒரு புத்தகமே போட்டார். என்ன புத்தகம்னா, வைரமுத்து எங்கெங்க இருந்தெல்லாம் தேடி இருக்கிறாரு, எந்தெந்த கவிதைகள் எல்லாம் தேடி இருக்காருன்னு தொகுத்ததுதான் அந்த பானிறை கவர்தல். அந்த காலகட்டத்துல இந்த புத்தகத்தை பத்தி நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறேன். யார்கிட்ட? அறிவுமதிகிட்ட பேட்டி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அது 2000வது வருடம், 24 வருஷம் ஆச்சா. அப்ப விநாயகன்னு ஒரு இதழ், அப்ப வைரமுத்துக்கிட்ட ஒரு பேட்டிக்காக இது பண்றேன். அவர் அப்பதான் வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்காக தென் மாவட்டங்கள்லாம் போய் போட்டோலாம் நண்பர் மூலமா எடுத்துக்கலாம் வந்திருக்கிறாரு. அந்த அனுபவம்னு சொல்லி தான் அங்க போறேன். ஏன்னா இல்லைன்னா பேட்டி தரமாட்டார், சாதாரண தனி பேட்டி. அப்போ 1-to-1 பேட்டி. அப்போ அவருடைய வீடு கோடம்பாக்கம், அங்க மாடியில உட்காந்து பேசுறோம். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி பானரை கவர்தல்னு புத்தகமே போட்டாரே அறிவுமதி, இது மாதிரி நீங்க இந்த கவிதைகள்லாம் எடுத்து கையாண்டு இருக்கீங்களே அப்படின்னா, அப்படியே முகம் ஒரு மாதிரி இதாச்சு. ஆனா டக்குன்னு சமாளிச்சு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து சங்க இலக்கியத்திலேயே இருக்கிறது தான். அன்னைக்கு அவர் சொன்னது பத்திரிகையில வந்துச்சு, அது விநாயகனுங்கிற பத்திரிகையில வந்துச்சு அந்த பேட்டி, நான் எடுத்த பேட்டி. அவரை அதாவது இவர் எடுத்து கையாண்டாருன்னா அது வந்து தப்பு இல்லை. அதாவது தனக்கு வந்துச்சு, தான் செஞ்சாருன்னா அது தக்காளி தண்ணி, தன்னுடைய இதை அடுத்தவன் எடுத்துட்டான் அப்படின்னா அது ரத்தம். இது எந்த விதத்துல நியாயம்? அது ஆனா இவர் வந்து இன்னைக்குன்னு இல்லை, அப்பையில இருந்து இவருடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அந்த பேட்டி அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்ப நான் அவர்கிட்ட இன்னும் சில கேள்விகள் கேட்டேன். நீங்க வந்து ஜாதியெல்லாம் எதிர்த்து எழுதுறீங்க, ஜாதி கூட்டத்துல கலந்துக்கிறீங்க, தமிழ்ங்கிறீங்க, உங்க பசங்களை வந்து தமிழ் வழியில இல்லாம ஆங்கில வழியில தான் படிக்க வைக்கிறீங்க, இப்படி எல்லாம் கேட்டிருந்தேன். அதனால அவருக்கு நினைவு இருக்கும் அந்த பேட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாகரீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் வந்து கேட்கல, கண்டிக்கல, அது ஏன் நாகரீகம், ஆனா அவங்க என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, இது என்ன நாகரீகம் அப்படின்ற மாதிரி சொல்லி. இதுதான் அநாகரிகமான வார்த்தை இவர் பேசுறது. வெளிப்படையா வந்து இதையே என்கிட்ட கேட்கல, இது நாகரிகம் இல்லைன்னு சொல்றான்ல, அவன் இயல்பான மனுஷன். இந்த வார்த்தையை போட்டு பூசி முழுகி இது பண்ணி, அதாவது சில பேர் இப்ப அரசியல்வாதில வந்து என்னன்னா, அன்னைக்கு நீ என்னிடம் வந்து காலில் விழுந்தாய், அதை நான் சொல்லியிருக்கிறேனா, இன்றைக்கு வந்து இதை செய்த அதை சொல்லியிருக்கேனான்பா. உண்மையா பொய்யா சொல்றது பார்த்தா அப்படியே சொல்லிடுறது. அந்த மாதிரி இவர் இதுதானே சொல்றாரு. சொல்ல போனா இவருடைய இந்த மாதிரியான ஒரு அறிக்கை, இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை நேரடியாக இவன் ஒரு சொல்றது இருக்குல்ல, அது கூட பரவாயில்ல. ஆனா அதுவே தப்பு. இந்த மாதிரி வந்து ஒரு தலைப்புக்காக சொல்றதுங்கிறது தப்பு. பாடல இருந்து எடுத்தாங்க சொன்ன தப்பு. அதை கூட நேரடியா சொல்லாம இந்த வார்த்தை நயத்திலே எல்லாரும் வந்து தன்னை சொல்றதை வந்து ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல, அது வந்து தப்பு. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. கடைசியா நான் வைரமுத்துக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லணும், ஃபைனலா சொல்றேன். அப்படிங்களா? அவர் இந்த வீடியோவை பார்த்தாருன்னா கொஞ்சம் யோசிப்பாரு அந்த கதையை கேட்டு. அதான் சார், இப்போ இந்த மாதிரி எல்லாருமே வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணும்போது வைரமுத்து மறைமுகமா இளையராஜா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாரோன்ற மாதிரி கேள்வி வருது. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அவர் யோசிக்கிறதுக்கான இல்ல, அவர் சப்போர்ட் பண்ணி அவரு வந்து இப்போ சேர்ந்து பணியாற்றுறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா தெரியல. இவருக்கு அந்த நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. இவர் வந்து என்னன்னா, இந்த தக்லைஃப் வந்த நேரத்துல, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வேட்டையின் வந்த நேரத்துல பாட்சாவை பத்தி இவர் எழுதுறது மாதிரி, இப்ப இந்த தக்லைஃப் வந்திருக்கிற நேரத்துல இதை எழுதுறாரு, அவ்வளவுதான் சார். அதான் சார், ஏன்னா படம் வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சுதான் பேசுறாங்க. வந்த அன்னைக்கே படம் பார்த்து அடுத்த நாளே போட்டா அது பரபரப்பரான்னு போகும். வந்து ஒரு வாரம் குட் பேட் அக்லி வந்த ஒரு வாரம் அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் காப்பிரைட்டே வந்து எடுத்துட்டு வந்தார். இவர் படம் வந்து இப்போ 4 நாளா இன்னைக்கு காலையில வந்து போட்டிருக்காரு எக்ஸ்ல. அதை நம்ம தவறு சொல்ல முடியாதுல்ல. அது அந்த திடீர்னு தூங்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அதை யோசனை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆக அது நல்ல ஐடியாவா இருக்கே, போடலான்னு வந்திருக்கலாம்.
படம் வந்த அன்னைக்கு வரல, இன்னைக்கு வந்துருக்கலாம், போட்டிருக்கலாம். அப்படி பார்த்தா இப்போ மியூசிக் அப்படின்றது ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சோ இவங்க இந்த மாதிரி வந்து காப்பிரைட்ஸ் அண்ட் ராயல்டி கிளைம் பண்ணிட்டே இருந்தா யாருமே எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாதே சார். இல்ல, ராயல்டி கிளைம் பண்றது நான் தப்பு சொல்ல வரல. பாட்டுதான் அது வந்து தயாரிப்பாளருக்கு இருக்கணும் அந்த உரிமை தான் சொல்றேன். ஏன்னா அனுமதி கேட்காம அடுத்தவங்க பண்றது தப்பு தானே. பயன்படுத்துறத நான் தப்பு சொல்லல. அனுமதி கேட்காமலும் பயன்படுத்துறது தப்பு. அதான் உரிய அனுமதியை, அதுக்கான உரிமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு தான் இருக்கணும். அததான் நம்ம சொல்றோம். இசையமைப்பாளருக்கோ பாடலாசிரியர் அவங்க அந்த காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. தயாரிப்பாளருக்கு இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே சார், உங்களோட கதையை சொல்லுங்க கேட்போம். அதாவது இந்த கதையில இருந்து அழகிரி விஸ்வநாதன் ஒருத்தர் சிறுகதை எழுத்தாளர். வைரமுத்து அளவுக்குலாம் பெரிய பிரபலமான எழுத்தாளர்லாம் இல்லை. அவர் அரசு பணியில இருந்தவர். சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதின ஒரு கதை ஒரு பக்க கதை தான். ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரன், வயதானவர், முதியவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பாக்குற குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன வேணுமோ தேவையெல்லாம் செய்வாரு. அதை தாண்டி கட்டாயமா ஒரு நடவண்டி வாங்கி கொடுத்துருவாரு. நடவண்டினா தெரியல, சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி சின்ன ட்ரை சைக்கிள் 3 தான் கொடுத்துருவாரு. அவர் கூடவே ஒரு மாலை இருக்கிற அளவுக்கு கேட்கணும்னு ஒரு யோசனை. சரி, நாங்களும் முதலாளி நம்ம அப்புறம் ஒரு நாள் தேங்கி கேட்டுறாரு. ஏங்க ஐயா, இந்த மாதிரி எல்லாமே செய்யறீங்க பிள்ளைங்களுக்கு, ஆனா கட்டாயமா செய்யறது இந்த நடவண்டியா இருக்கு ஐயா. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு சின்ன வயசுல நடவண்டியை ஓட்டணும்னு ஆசை. எங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏழை, அதனால எனக்கு அந்த வாங்கி தரல. இன்னைக்கு எனக்கு அந்த ஆசை இருக்கு. நடவண்டி ஓட்டு அந்த ஒரு இழப்பு இருக்கும்ல, அந்த இழப்பும் இருக்கு, ஆசையும் இருக்கு. ஆனா இந்த வயசுல போய் நடவண்டி ஓட்டினா பாக்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அதனாலதான். அப்ப என்னன்னா, அந்த வயதுக்கேற்ற பக்குவம் வந்துடணும். அந்த ஒரு எதையுமே சின்ன வயசுல அனுபவிக்காத முதியவருக்கே அந்த பக்குவம் இருந்திருக்குன்னா, வைரமுத்து எல்லாம் அனுபவிச்சார். பேரு, புகழ், பணம், இது இல்ல பிரபலம் எல்லாமே. அப்ப இவரு இந்த ஒரு கட்டத்துக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம். நம்முடைய காலம் வந்து ஒரு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இளைஞர்கள் வந்துட்டாங்க. அப்படின்னு வழி விட்டு அங்க இருக்கணுமே ஒழிய, எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டக்கூடியவராக, ஒரு மரியாதை மதிக்கக்கூடியவராக இருக்கணுமே தவிர, இன்னும் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை அதை தன்னோட இருப்பை காட்டிக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த கதையை ஒருவேளை வைரமுத்து அவர்கள் கேட்டு அவர் மனம் மாறினால் மகிழ்வேன். ஓகே சார், ரொம்ப அழகாவே வைரமுத்து போட்ட ஒரு ட்வீட்டை வந்து நல்லாவே நம்ம வந்து விவாதிச்சோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாவே நீங்களும் வந்து கருத்துக்கள் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு தலைப்பில் பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.